பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியற? வாழ்க்கையில் நிம்மதி இல்ல. உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். யாரு? நானு. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசி. உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா, என்னய்யா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். வச்சுக்கங்க, அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா அதிகமா ஃபீல் பண்றேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. கூவல் திலகண்டாயம். கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். அடங்கொம்மால என்ன தெரிகிறது? என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி. நம்மள கொத்தடிமைன்னு இவனுங்க உலக மகா கொத்தடிமையா இருப்பானுங்க போல இருக்கு. பட்ஜெட் வாசிங்கடானா அண்ணனுக்கு ஒத்து வாசிக்கிட்டு இருக்கானுங்க. தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். நோ சூடு, நோ சொர்ணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். கோட்டு போட்ட விவசாயி நீங்க, கண்ணாடி போட்ட கங்காணிங்க நீங்க, சூட்டு போட்ட சுருளிராஜர் நீங்கன்னு வாசிக்கிட்டு இருக்கிறானுங்க. கோட்ல உனக்கு ஒரு கேடு, கோட்டு ஒரு கேடு. மரியாதை கோட்டை கலட்டு செருப்படுத்தி பின்னி போடு. பாக்காதடா சரி, இவ்வளவு வாசிக்கிறானுங்க. பட்ஜெட்ல அது பெருசா இருக்குன்னு பார்த்தா அதே டெய்லர் குறைந்த வாடகை. திமுக என்ன கொண்டு வந்துச்சோ அது மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அவங்க கொடுத்த நிதியோட கம்மியா கொடுத்து வச்சிருக்கானுங்க. என்னடா புத்தாட்டது? மக்காச்சோள விவசாயிக்கு 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனுச்சு திமுக, இவங்க 36 கோடி. கரும்பு விவசாயிகளுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிச்சு திமுக, இவங்க 9 கோடி. இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்மியாக்கி வச்சிருக்கானுங்க. கேட்டா கோட்டு போட்ட விவசாயின்றானுங்க. கோட்டு போட்ட கோமாளின்னு சொல்லுங்கடா. பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? திரைமன்றங்களில் மட்டுமல்ல சட்டமன்றத்துக்கு நாயகன் நீங்கள் தான். தமிழக வெற்றிகள் என்னும் பெருகடலை தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும் அமைச்சர் பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. உட்காருங்க 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 உட்காருங்க. நானே சொல்றேன்ல, உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாது. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பணநாயகத்தை தோற்கடித்த சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறே இல்லையா? அது ஒண்ணு இல்லையா? திரைமன்றங்களில் மட்டுமல்ல சட்டமன்றத்துக்கு நாயகன் நீங்கள் தான். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். மாண்புமிகு அமைச்சர், வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. தேடி வரும் வறியவர்க்கு மூடா நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
8வது அதிகாரத்துல ஏசு என்னடா சொல்லிருக்காரு? அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. அவர் பொய் சொல்ற ஃபாதரா, இவர் உண்மை பேசுற ஃபாதர். இப்ப நீங்க பொய் பேசுறதுக்கு உண்மை பேசுற புனிதமான ஃபாதர் ட்ரெஸ் ஏன் போட்டுக்கீங்க? மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம். முடிஞ்ச தொட சொல்ற பாப்போம். ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். எங்க பண்ருட்டி வட்டத்துல ஒரு 100 ஏக்கர் பஞ்சமி நிலம். அந்த பஞ்சமி நிலத்தை ஒரு காலத்தில் ஒரு பணக்கார நிறுவனம் அந்த மக்களிடம் உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருகிறேன் என்று அந்த மக்களிடம் வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த இண்டஸ்ட்ரியில மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டு அந்த கம்பெனியை மூடிடுறாங்க. இப்ப ரியல் எஸ்டேட் பூம் ஆகி போச்சு. ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் 10 கோடி ரூபாய் போகுது. இப்ப 100 ஏக்கர் into 10 கோடி 1000 கோடி ரூபாய் மதிப்பு. இது 30 ஆண்டு காலமா இது பஞ்சமி நிலம். மீண்டும் அந்த மக்களுக்கு குடிசை மாற்றி வாரியத்தில் விட வீடு கட்டி கொடுங்க, இல்ல வேற தொழிற்கூடங்கள் அமைச்சு அவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நான் போராடி வரேன். கடந்த திமுக ஆட்சியில நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நான் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தேன். ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு அடிஷனல் ஐஜி என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆலோசனையோடு சில அமைச்சர்களுடைய தலையீட்டோடு அந்த 100 ஏக்கரும் தற்போது பிளாட்டாக மாற்றி விற்பனை செய்வதற்கு 30 ஆண்டு காலமாக அந்த மக்களை திரட்டி போராடி தடுத்து வைத்திருந்த அந்த இடத்தை நேற்றைய தினம் ஊழல் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதுக்கு பிக்சேஷன் ரேட் பிக்சேஷன் பண்ணி அதை பிளாட் போட்டு விற்கிறதுக்கான முயற்சியில இந்த புதிய அரசு அந்த தனியார் பிரைவேட் முதலாளிக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பஞ்சமி நிலத்தை பிளாட் போட்டு விற்பதற்கு எந்த மேலிடம் அனுமதித்தது? மாண்புமிகு ஊழலை ஒழிக்க வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அல்லது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்லுவாரா? ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? இந்த பட்ஜெட்டை பத்தி சொல்லணும்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய எங்களுடைய அரசும் போது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்கள்லாம் பேரை மாத்தி. என்னடா எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஊட்டுற மாதிரி இந்த திட்டத்துக்கு என்ன ஸ்டிக்கர் ஊட்டலாம்? மடிக்கணினி திட்டம், வெற்றி மடிக்கணினி திட்டம் ஸ்டிக்கர் ஒட்டுங்கோ. அதுக்கு முன்பு ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து, அவங்களுடைய கட்சியுடைய பெயருடைய வார்த்தையை மட்டும் சேர்த்து புது திட்டம் போல சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? நாளைக்கு இது அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம். வந்தான்னா இவன் பேச்சு ஜெயிக்க முடியாது. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன வரதம் சொல்லிட வேண்டியதா. சொன்னா அது எப்படி மௌன விரதம் ஆகும்? ஆளே வரல, அதுக்குள்ள வைப்ரேஷன் வேலை செய்யுது. முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும். உன் கதை முடிஞ்சதுரே, டோபரு உன் ஹிஸ்டரி ஓவரு. நாளைக்கு காலைல 9 மணிக்கு உனக்கு இருக்குது பாரு. நீ ஆடுத ஆட்டம், போடுத திட்டம், எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். முதலே சொல்லிருக்கோம்ல, நான் கண்ணாடி மாதிரில அடிச்சா அடிப்பேன், மிதிச்சா மிதிப்பேன். அண்ணன் விஜய் அவர்கள் முந்தைய திட்டத்தோட பேர்லாம் வெற்றி 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 மாத்தினாரா? நீங்க தெரியும் உங்களுக்கு, நான் அந்த திட்டத்தோட பேர் கூட போடுறேன், எல்லாத்துக்குமே வெற்றி 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 மாத்தினாரு. நான் யோசிச்சேன், பரவாயில்ல, சரி என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க, இருந்தாலும் தேவையில்லாமல் இந்த விஜய் அந்த மாதிரி பேர் சொல்லாமல் இல்லை மற்ற ஏதோ ஒரு பேரை போடாமல் வெற்றி அப்படின்ற ஒரு ஒரு குறியீட்டு சிம்பிளை வச்சுட்டாரு, வெற்றி எல்லாத்துலேயும் வெற்றி அப்படின்ற ஒரு குறியீட்டு சிம்பிளை வச்சுட்டாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். எப்படின்னா எல்லா திட்டத்துக்கும் ஓம் பேரை கூட வைக்காம வெற்றி வெற்றி வெற்றின்னு பேர் வச்சிருக்கா. உன் பெருந்தன்மையை பாராட்டுறேன், அதெல்லாம் ஒரு டேஷன் கிடையாதுடா அணிலு. என் பேர் என்ன? விஜய். விஜய்ன்றது சமஸ்கிருத வார்த்தை, அதுக்கு தமிழ் அர்த்தம் வெற்றி. இப்ப கூட சைலண்டா என் பேரை தான் நான் வச்சிருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, ஆனா இந்த அணிலாண்டிகள் எல்லாம் பறந்து வைப்பானுங்க, எங்க வரி பணத்தில் எதுக்கு அவர் பேர், எங்க வரி பணத்தில் எதுக்கு அது செய்றீங்க, எங்க வரி பணத்தில் எதுக்கு உங்க ஒன்ன பேரு? செல்லம் ராஜா, புஷ்பா புருஷனாமா நீ? ரோலிங் அப்போ டேய் சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடுறா. என்ன வெயில் நேரத்துல வெந்நீர் கேக்குறீங்க? வெறி ஏத்தத்தா. என்ன இருமுற? இருமலடா உருமுற. ஏன் உருமுற? எல்லாம் அவங்க குடல உருவத்தா. பஞ்சு டேலக்க பேசுற நீ, என்ன பெரிய பருப்பா? ஆமாடா, அவங்க உருப்படுக்க வந்த கருப்பு பருப்பு. எவன்டா என் திவ்யாவுக்கு நூல் விட்டவன்? நான் தான். இப்ப என்ன பண்ண போற? ஏய் ஏய் காலையில் கைது,
மாலையில் விடுதலை. இதுக்காவடா என் பேரை நாரடிச்சீங்க? ஏதோ அவர் பேசுனது தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க மட்டும் கேட்டானுங்க. இவங்களை கைது பண்ண உடனே ஏன் கைது, எதுக்காக கைது? ஒட்டுமொத்த உலக மக்களே அவனை பேசின வீடியோ தேடி பிடிச்சு மொத்தம் கேட்டு ஆனந்தப்படுற அளவுக்கு பண்ணிட்டீங்கடா. உங்களை தற்கொலை சொல்றதுல தப்பே இல்ல. என்னடாக்கு மாமனை கொஞ்சம் கூட மரியாதையாம பேசிக்கிட்டு இருக்க? எது மாமனா? மீச வரதோடல எனக்கு மாமனா போடா. எல்லாரும் என்ன சொல்லிட்டு சுத்துறாங்கன்னா, த்ரிஷாவை தப்பா பேசுறதுனாலதான் உதயநிதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, விஜய்க்கு உடனே கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லைங்க விஷயம். ஆபாசமா பேசியிருக்காரு பொது. ஆனா ஆபாசமான வார்த்தைகள், இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. பெண்களுக்கு எதிராக நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நாங்க அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றதுக்கு முன் உதாரணமா தான் இந்த அரெஸ்ட் நடந்துச்சு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா. நான் டெஸ்ட் வச்சு அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது இல்லையோ ஐயாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சோ நீ என்ன பண்ற, ஒரு ராத்திரி முழுக்க ஃபுல் நைட்டு என் கூட தங்கிடு. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. அழக சொன்னேன். கதை இப்படி போகுதா? இப்படி நீங்க தடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க, அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டினீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்ணோட அந்த ரெண்டு சூடாயிடுச்சுங்க. இந்த பிரேக் போடும் போது உராசுதுங்கல்ல, அதுல ரொம்பவும் சூடாயிடுச்சுங்க. போன வாரம் தாங்க சர்வீஸ் பண்ண, இருந்தாலும் சூடாயிடுச்சுங்க. உங்களை மதிக்கிற புண்ணாக்கு வெண்ணிலா என்ன செஞ்ச சொல்லு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.